GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குடியரசு தின விழாக்கு நாடே தயாராகிட்டு இருக்கு. இந்த டைமில் அடையாறில் இந்திரா நகர் அங்கே ஒரு மூட்டையில் இது ரத்தம் வழிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அடையார் போலீஸ்க்கு தகவல் போகுது. இந்த அம்மா அந்த டைமில் போய் குளிச்சிருக்காங்க. ஏன்னா கட்டட வேலை செய்கிற இடம் எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா. இது இந்த சிக்கந்தருக்கு கண்ணில் பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் இவனுக்கு ஒரு அவனை ஒரு கட்டத்தில் அவனை அடித்து மயக்கப்பட்டு இறந்து போகிறாரு. இந்த அம்மாவை வன்கொடுமை பண்ணுறப்போ இந்த குழந்தை அழுந்துருக்கு. 2 வயசு குழந்தை அலறி அழுந்துருக்கு. ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு செவுத்தில் எடுத்து அந்த குழந்தையை அடிச்சிருக்காங்க. கொடூரமாக மேற்கொண்டு அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி கொடுமை நடந்துச்சுன்றது அந்த பாடி இன்னும் கிடைச்சாதான் விசாரணையில் தெரிய வரும். என்னோட உடலை கண்டுபிடிக்கிறது என்ன சிரமம், ஏன்னா பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கல அப்படிங்கிற தேடுதல் இரவு பகலாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அது சாதாரண இல்லை. மொத்த குப்பையை அங்கே போடுறப்போ நம்ம அந்த சைடு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனாவே அந்த ஸ்மெல் வரும். என்ன பண்ணுற கட்டி கொண்டு வேறு திசையில் போடுறோம். இது முதல் குற்றமாக இருக்குமான்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. அப்போ வெறும் 5 பேர் மட்டும்தானா, அல்லது அவங்க சம்மந்தப்பட்டவங்க எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிருக்கும் வாய்ப்பு இருக்கா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். பீகார் குடும்பம் ஒன்று சென்னையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்படுது. இன்னமும் அதில் இறந்து போன அந்த நபருடைய மனைவி இன்னும் அவங்களுடைய உடல் இன்னும் கண்டெடுக்கப்படலை. அது தொடர்பாகவும் அதில் பாதிக்கப்பட்டவங்க அவங்கள தாண்டி குற்றம் செய்த நபர்கள் எத்தனை பேர், அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது குறித்தும் விரிவாக பேசுகிறதுக்காக நம்முடன் நக்கீரனின் சீஃப் ரிப்போர்ட்டர் திரு அரவிந்த் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இதில் இந்த விவகாரம் பெரிய அளவில் அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கு. தமிழகம் முழுக்க இது பாதுகாப்பாக நம்ம இல்லையோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வையும் எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது தவறு. ஏன்னா நம்ம தான் அந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு போகிறோம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த சம்பவம் நடந்த இடம் அந்த மாதிரி இடம். ஏன்னா நார்மல் நேரத்தில், அதாவது ஒரு மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள ஒரு பீக் டைம்லாம் சொல்லுவாங்களே, அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா இங்கே ஜன நடமாட்டம் ரொம்ப குறைவு தான். அதாவது இந்த சம்பவம் எப்படி வெளியே வருதுன்னு பார்த்திங்கன்னா, குடியரசு தின விழாக்கு நாடே தயாராகிட்டுருக்கு. காலையில் எல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்காங்க. இந்த டைமில் அடையாறில் இந்திரா நகர் கொஞ்சம் முக்கியமான ஏரியா, அதில் ஃபஸ்ட் அவென்யூ, அங்கே ஒரு மூட்டையில் சாக்கு மூட்டையில் இது ரத்தம் வழிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அடையார் போலீஸ்க்கு தகவல் போகுது. உடனே என்ன பண்ணுறாங்க, போலீஸ் அது இது பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு தலையில் ரத்த காயத்தோடு தலையிலையும் முகத்துலேயும் அடிபட்டு இறந்து கிடக்கு ஒரு ஆணோட சடலம். ஒரு 30 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக ராயபேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே அனுப்புனப்போ அவங்களோட அந்த பேக்கெட்டில் ஒரு சின்ன சீட்டு ஒன்று கிடைக்குது. அதில் ஒரு சில செல்ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த நம்பர் போலீஸ் யார் என்னன்னு சொல்லி அந்த டீட்டெயில் எடுக்கிறாங்க. இறந்த நபர் பற்றிய விவரம் தெரியலன்னொடனே இது காலையிலே என்னென்னா விடியற் காலையிலே விஷயம் நடக்குது. ஒரு சிலர் நம்பர்லாம் எடுக்கல. அப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டும் எடுக்கிறாங்க. அதில் கிருஷ்ண பிரசாத்னு ஒருத்தர் பேசுகிறார். அவர்கிட்ட பேசுகிறப்போ இந்த மாதிரி செக்யூரிட்டி ஆஃபீஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரை சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல்கிட்ட வர வச்சு அந்த பாடியை காமிச்சு, இது நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நபர் யாருன்னு தெரியுமா என்னன்னு. அப்போ ஆமாங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னே வேலை தேடி வந்தார், நான் பீகார்னு சொல்லிவிட்டு அவரோட ஆதார் கார்டும் அவரோட ஐடி ஜெராக்ஸ் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம், ஒரு சில தகவல் நம்பர்லாம் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதெல்லாம் போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் தான் அவர் தெரியுது, அவர் கௌரவ் குமார்னு சொல்லிட்டு அவர் பேர். அவர் பீகார் சேர்ந்து ஒரு கட்டிட தொழிலாளி, ஒரு வேலை தேடி நம்ம சென்னைக்கு வராங்களே அந்த மாதிரி ஒரு நபர் தான். அவர் 24 வயசு தான் ஆகுது. அதாவது அந்த ஆதார் கார்டில் இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் வேறு அவங்க கூட வந்தவங்க யார் என்ன இவர் எங்கே யாரை தேடி வந்தாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் உடனே இது பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 5 டீம் அமைக்கிறாங்க. இதுக்கு உடனே சிட்டி கமிஷனர் அருண் ஒரு 5 டீமை போட்டு உடனே, அதாவது ரொம்ப சீக்கிரம் ஷார்ட் அவுட் ஆகுது இந்த கேஸ். அடுத்து பார்த்திங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறப்போ இந்த நம்ம சிபிடின்னு சொல்லி சென்ட்ரல் பாலிடெக்னிக் கவர்மெண்ட்டோடது தரமணியில் இருக்குது. அங்கே அந்த ரோட்டில் வராங்க. ஒரு 2 பேர் ஒரு பைக்கில் இந்த மூட்டையை எடுத்துகிட்டு வராங்க. இந்த இடத்துக்கு வரப்போ, ஏன்னா இங்கெல்லாம் அதிகமான, ஏன்னா கொஞ்சம் விஐபி ஏரியான்னு சொல்லலாம், அதனால் நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் கிடையாது, கொஞ்சம் சாதகமாக போகுது. அப்போ அந்த வண்டி நம்பர் ட்ராக் பண்ணாங்க. வண்டி நம்பர் மற்ற இதெல்லாம் எடுக்கிறப்போ உடனே போலீஸ் சுற்றி வளைச்சி தேடுறப்போ ஒரு அடிபட்டு, அதே போல் இந்த இறந்த நபர் கொஞ்சம் ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்துருக்கார். ஒரு நாள் முன்னாடி
பண்ணியிருக்காங்க. அது நைட்டோ இல்லை விடியகாலையோ கொலை பண்ணுறது மாதிரி தெரியல. அந்த பாடியோட கண்டிஷன் அதை பார்த்தாவே தெரியும். நல்லா உட்கார வச்சுருக்கு இது பண்ணியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள போய் தேடி பிடிக்கிறாங்க. சுற்றுறப்போ அங்கே ஒரு 9 பேர் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அதில் முக்கிய குற்றவாளின்னு சொல்லிட்டு சிக்கேந்திர வந்து டவுட் பண்ணி அவனை பிடிச்சி போலீஸ் எப்படி அவங்களோட பாணியில் விசாரிக்கிறாங்க அந்த வகையில் விசாரிக்கிறப்போ அவன் உண்மையை சொல்கிறான். என்னென்னா கொலையானது ஒருத்தர் இல்லை 3 பேர் அப்படின்றான். அப்போ தான் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன 3 பேர்ன்றான்னு போலீஸுக்கு மேலே வேறு மீதி பேர் யார் என்ன ஏதுன்னு சொல்லி இப்போ விசாரிக்கிறாங்க. அப்போ என்னடா நடந்துச்சுன்னா இவர் வந்து பீகார், யார் இப்போ இந்த சிக்கேந்திரம் பீகார். இவங்க வந்து 2 பேரும் அந்த கௌரவகுமாரும் இந்த சிக்கேந்திரம் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தொழிற்சாலையில் வாட்ச்மேன் வேலை பார்த்துருந்துருக்காங்க. இன்னும் ஒரு சில இடத்துல அந்த சுற்றுவட்டார பகுதியில் வந்து அதாவது சும்மா லேபர் கான்ட்ராக்டில் போயிட்டு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அங்கே வேலை போயிடுது. இப்போ வந்து சிக்கேந்தர் வந்து இங்கே சென்னையில் வேலை கிடைக்குதுன்னு சொல்லி சென்னைக்கு வரார். யார் மூலிமா இங்கே வந்துடுறாரு. அப்போது இந்த கௌரவகுமார் வந்து சரி நீ எதாவது வேலை இருந்தால் எனக்கு சொல்லு, நான் வந்து நேராக இது போயிட்டு பீகார் போய் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துடுறேன், நம்ம சென்னையில் ஒரு வீடு எடுத்து நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கலாம். சரி ஓகேன்னு கிளம்பிடுறேன். கிளம்பிட்டு போன 21ஆம் தேதி வந்திருக்கார் ட்ரெயினில். அவங்க மனைவி, அவங்க பேர் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்கன்றதுனால. அடுத்து வந்து ஒரு குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை. அப்போ இவங்க அந்த 3 பேர் வந்து ஒரு இடத்துல அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸில் வேலை கேட்குறாங்க. கேட்குறப்போ அவங்க டீட்டெயிலெலாம் வாங்கி வச்சுட்டு இப்போதைக்கு இல்லை, ஏன்னா 24, 25, 26 தொடர்ச்சியாக லீவ். ஏன்னா இவங்க 21ஆம் தேதி போய் கேட்குறாங்க. ஹாலிடே அந்த மோடில் இருக்கிறதுனால நீங்கள் அதை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து வாங்க, அந்த முதல் வாரத்தில் பிப்ரவரி முதல் வாரத்தில் வேலை இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வேறு எந்த இடத்துல தேடலான்னு சொல்லிட்டு வராங்க. ரோட்லேயே இவங்க 2 நாள் படுத்துருக்காங்க. 21 வந்தவங்க 22, ஆனால் 22ஆம் தேதி தான் வேலை கேட்குறாங்க. அதாவது இவங்க வந்தது 21ஆம் தேதி சென்னைக்கு ட்ரெயினில், 22ஆம் தேதி போய் இவரை பார்த்து வேலை கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து அன்னைக்கு நைட்டு தங்கிடுறாங்க. 23ஆம் தேதி ஏன்னா பனி வேறு அதிகமாக இருக்கிறதுனால இவருக்கு ஒரு சரி நம்ம ஃப்ரெண்டு எங்கே இருக்கார் அவருக்கு வந்து ஃபோன் அடித்து கேட்டு பார்ப்போம், அப்போ நம்ம அங்கே போய் தங்கலாமான்றப்போ சிக்கேந்தருக்கு இவர் வந்து ஃபோனு அடித்து கேட்குறாரு. சரி வந்துருங்கன்னொடனே 24ஆம் தேதி அங்கே போகிறாங்க. இவங்க 2 நாள் இந்த வெளியிலே இருந்ததுனால ரொம்ப களைப்பாக இருக்காங்க, சோர்வாக இருக்காங்க. வீட்டுக்கு போனதும் நல்லா படுத்து தூங்கியிருக்காங்க, ஏதோ சாப்பிட்டுட்டு படுத்துட்ருக்காங்க. லீவு சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் அந்த நான் கட்டிட வேலை வந்து நடக்குது. அதாவது இந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் ஒரு லேப், கெமிஸ்ட்ரி லேப் வந்து ஏதோ ஒரு சின்ன இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அது லைப்ரரி பக்கத்தில். அந்த மேலே அந்த இப்போ வேலை செய்கிறவங்க அங்கங்கேயே தங்க வச்சுருவாங்க, அந்த மாதிரி இங்கே தங்குறாங்க. எப்படியும் சனி ஞாயிறு திங்களும் லீவுன்றதுனால இவன் என்ன பண்ணுறான், ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து இவன் ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பண்ணி கூப்பிட்றான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திரகுமார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தியாகூர், அதுக்கப்புறம் பிகாஷ்ன்னு சொல்லி ஒருத்தர் 3 எக்ஸ்ட்ரா அந்த 3 பேர் வராங்க. வந்து தான் இவங்களாம் மது அருந்துறாங்க. இந்த இடத்துல கௌரவம் மது அருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது விசாரணையில் போயிட்டு இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்த பின்னாடி தெரியும். ஏன்னா இவங்க 4 பேர் இவங்க ஃப்ரெண்டுன்றப்போ இவங்களும் இது பண்ணியிருப்பாங்க. இந்த நேரம் நான் வந்து வந்தது இவங்க 2 நாள் சரியாக தூக்கலைன்னு தூங்கி எழுந்துட்டோம்னா இந்த டைமில் இவங்க அதாவது அவர் மது அருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக விசாரணையோட இது வெளியே வராதனால நம்ம எதுவும் வந்து விசாரணைக்கு குறுக்கிட்டு நம்ம தவறான செய்தி சொல்லக்கூடாது. அதனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த அம்மா வந்து அந்த டைமில் போய் குளிச்சிருக்காங்க. ஏன்னா கட்டட வேலை செய்கிற இடம் எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா, ஒரு இடம் கிடச்சா போதும். ஏன்னா இவங்க 2-3 நாள் வந்த நாள்லேருந்து தண்ணி ஊற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றோடனே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த சிக்கந்தருக்கு கண்ணில் பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் இவனுக்கு ஒரு இது போதையில் இருந்தப்போ இவன் ஒரு கொடூரமான ஒரு பார்வை வந்து மேலே பட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கான், போயிட்டு இவனுக்கு இது பண்ணிவிட்டு அந்த அம்மாவை போய் தனிமையில் போய் இவன் போய் பார்த்துருக்கான். பார்த்துட்டு இவன் ஃப்ரெண்டு கூட பின்னாடி போயிருக்கான். போன பின்னாடி பிடிச்சி இதை பண்ணியிருக்காங்க. உடனே அந்த அம்மா சத்தம் போடுவேன். இவங்க கௌரவ் வந்து உடனே போயிருக்கார். போன உடனே தடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு, பிரச்சனைகள் நடந்திருக்கு. இது வந்து இந்த சம்பவம் நடக்குது 2வது ஃப்ளோர். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இதில் நடக்குது. அந்த கட்டடத்தில் இருக்கிறதுனால நார்மலாகவே வந்து வெளியில் வந்து ஆள் நடமாட்டம் அந்த பகுதியில் கம்மியாக தான் இருக்கும் பகல் நேரத்தில். அதுவும் லீவு, பெரிய லீவுன்றதுனால நிறைய பேர் வெளியே தான் போயிருப்பாங்க. கொஞ்சம் அங்கே இருக்குது. அந்த வாட்ச்மேன் இருந்தால் கூட எங்கேயோ சவுண்டு கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் இருக்குது. இது பிரச்சனை நடந்திருக்கு. இது வந்து இரவு நடக்குது. இன்றைக்கி 24ஆம் தேதி நைட் என்ன நடக்குது, அவனை ஒரு கட்டத்தில் அவனை அடித்து ஒரு இரும்பு ராடில் அடிக்கிறாங்க. அடித்து மயக்கப்பட்டு வந்து இறந்து போகிறாரு. இந்த அம்மாவை வந்து வன்கொடுமை பண்ணுறப்போ இந்த குழந்தை வந்து அழுந்துருக்கு. 2 வயசு குழந்தை அலறி அழுந்துருக்கு. ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு செவுத்தில் எடுத்து அந்த குழந்தைய அடிச்சிருக்காங்க. கொடூரமாக. இப்போ கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் இவ்வளோ கொடூரமானவங்க.
இன்னும் சொல்லணும்னா இவங்களெல்லாம் மிருகத்தோடலாம் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா மிருகம்லாம் வந்து யாருக்கும் அந்த தீங்கு செய்கிறதில்லன்னு தான் சொல்லணும். அது பசிக்கு தான் சாப்பிடும். இவங்க வந்து ரொம்ப கொடூரமானவங்க தான் சொல்லணும். கொஞ்சம் கூட ஒரு இவங்களை நம்பி வராங்க. ஒரு நண்பனோட மனைவி, அந்த ஒரு குழந்தை, பச்சை குழந்தை, சின்ன குழந்தை. அது வந்து இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாமல் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை நைட்டு ஃபுல்லாக வன்புணர்ச்சி பண்ணி அது ஒரு கட்டத்தில் கொலை பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி கொடுமை நடந்துச்சுன்றது அந்த பாடி இன்னும் கிடைச்சா தான் அதுக்கான விசாரணையில் அது தெரிய வரும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இது முடிச்சுட்டு அந்த இடத்துல இவங்க அதை 3 பணத்தோடையும் இவங்க தூங்கிடுறாங்க அன்றைக்கி நைட்டுங்க. அந்த அளவுக்கு போதை இவங்களுக்கு. அது என்ன மாதிரி வகையான போதை பொருள் பயன்படுத்தினாங்க அப்படின்றதும் இன்னும் தெரியல. மதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க கஞ்சா எடுக்கிற பழக்கங்கள் இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா இவ்வளோ ஒரு கொடூரமான இதெல்லாம் வராது. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, மறுநாள் இவங்க பாடியை டிஸ்போஸ் எங்கேனாச்சும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. போய் அங்கே நாங்கள் வேலை செய்கிற இடத்துல கோணி பை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கட்டிட வேலை நடக்கிற இடத்துல இந்த இது வந்து கொண்டு வந்து 3 பேர் தனித்தனியாக ஒரு பேக்கில் அந்த சிமெண்ட் பேக்கில் போட்டு இது பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு 20 வயசு தான், கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறதுனால ரொம்ப ஷார்ட், அந்த இதில் பையில் ரொம்ப ஈஸியாக அடைக்கிட முடியும். குழந்தை ஒல்லியாக இருக்க இல்லை அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு ஆமாம் அந்த பொண்ணு வன்புணர்ச்சி செய்கிறாங்களே அந்த பொண்ணு, ஏன்னா பேர் சொல்லக்கூடாது, அதனால நமக்கு டக்குன்னு வரல. அவங்கள வந்து ஒரு சின்ன பேக்கில் போட்டு டக்குன்னு இது பண்ணி கட்டி கொண்டு போய் பக்கத்தில் ஒரு தரமணியில் ஒரு பிரெட் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த இதுக்கிட்ட கொண்டு போயிட்டு ஃபேமஸான இது அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு டஸ்ட்பின் இருக்குது. இந்த குப்பை கொட்டுறாங்க இல்லையா நம்ம நார்மலாக பொதுமக்கள் மாநகராட்சி அந்த இதில் போயிட்டு இவங்க போட்டுடுறாங்க. போட்டு வந்துட்டு இந்த குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு இந்த சைடு கிணலில் விடுறாங்க, பக்கிங்ஹாம் கிணலில். அது முடிச்சுட்டு கௌரவகுமாரை வந்து கரெக்டாக கொஞ்சம் வேலை செஞ்சவர், கொஞ்சம் வாட்டர் சாட்டமாக ஆள் கொஞ்சம் ஓரளவு இதுவாக தான் இருப்பார். இப்போ வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க, ஆம்பளைங்கன்றதுனால ஒரு இதுவாக தான் இருப்பார். அவரை வந்து அந்த இதில் போட்டு கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற நேரத்தில் வெயிட் அதிகமாக தாங்க முடியல, ஏன்னா 2 பேர் பைக்கில் போகிறாங்க. போகிறப்போ எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு இடத்துல சரி இது முடியல. ஒரு கட்டத்தில் ஏன்னா குடியரசுன்றதால காலையில் போலீஸ் நடமாட்டமும் அது ஏன்னா பாதுகாப்பு ஏற்பாடு அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூ வர்றப்போ இந்த கீழே சரிஞ்சது. திருப்பி எடுக்கலாம்னு பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டங்கள் இருக்குது காலையிலேருந்து. ஏன்னா இந்த குடியரசு நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் டான்ஸ் இது பண்ணுற ப்ரோக்ராம் போகிறவங்க, இந்த மாதிரி ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு போகிறவங்களாம் சீக்கிரமாக கிளம்புற நேரம் வராது. இந்த நேரத்தில் கொஞ்சம் நடமாட்டம் இருக்கிறதுனால அதே போல் போலீஸ் ரோந்து வாகனம் வந்து அந்த பகுதியில் இருக்கும். இந்த இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூ சொல்லுமே அங்கே அது இருக்குது. ஒரு வேளை அதை பார்த்துட்டு அப்படி விட்டு ஓடினாங்களா என்னன்றது அதுக்கப்புறம் விசாரணையில் தெரியும். அந்த இது போட்டுட்டு இவங்க வந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ விடிஞ்சதுமே பொதுமக்கள் பார்த்த உடனே இந்த மாதிரி போலீஸ் தகவல் கொடுத்தோம்னா இவ்வளோ பிரச்சனையும் நடந்து முடியுது. இப்போ இதில் வந்து அந்த பெண்ணோட உடலை கண்டுபிடிக்கிறது என்ன சிரமம்? ஏன்னா பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கல. அது கரெக்டான கொஸ்டின் நீங்கள் சொல்கிறது. இதில் போட்டதில் என்ன பண்ணாங்க, போலீஸ் தகவல் கிடைச்சது இது எடுக்கிறாங்க. அடுத்து அந்த குழந்தைய வந்து போன 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து அந்த குழந்தைய வந்து அந்த பக்கிங்ஹாம் கிணல்லேருந்து எடுத்துடுறாங்க, அந்த பாடியை எடுத்துடுறாங்க. இப்போ அந்த பெண்ணோட பாடி வந்து இதில் போட்டாங்க இல்லையா, டஸ்ட்பின் அந்த பெரிய குப்பை தொட்டியில் போட்டாங்க இல்லையா. அது என்னென்னா இங்கே வர அந்த குப்பை எடுக்கிற வண்டி வரும் இல்லைங்களா, அதில் வந்து மாட்டி விடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை இது பண்ணிவிட்டு தூக்கி கம்ப்ரஸரில் தூக்கி அது உள்ளே அப்படியே அந்த குப்பைகளை கொட்டி அழுத்திக்கும். அது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜோனுக்கு ஒரு குப்பை சேகரிப்பு மையம் இருக்கும். அதில் கொண்டு போய் வச்ச பின்னாடி மொத்தமாக கொட்டிடுவாங்க. அங்கே கொட்டினபடி அதை வந்து ஜேசிபி லாரி, பெரிய லாரி, டாரஸ் லாரி, அதில் இந்த குப்பைகளை போட்டு அதுக்கு மேலே வந்து வலை கட்டி இதை கொண்டு போயிட்டு பெருங்குடி குப்பை இது டம்மில் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல கொட்டுவாங்க. இந்த மாதிரி தான் இது போயிருக்கு. இது போனப்போ வந்து யாரும் அதை பார்க்கல இல்லையா, என்னன்னு தெரியாது. இப்போ அது ஒரு பெரிய கடல் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கரா. அது தனியாக சப்ஜெக்ட், அது தனியாக அது என்விரான்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அது ஒரு 15-20 வருஷம் போராட்டமாக இருக்காங்க அந்த பகுதி மக்களுக்கும். அங்கே கொண்டு போய் இவங்க கொட்டுறாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அது தீப்பத்தி எரிஞ்சிச்சு, இதெல்லாம் பிரச்சனை வரப்போ அந்த இடத்துல வந்து யாருமே உள்ளே போகக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு முறையான அனுமதி இல்லாமல் போகக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் இவங்க கொட்டுறப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஜோனலுக்கு அந்த வெயிட் போட்டு வரும் இல்லைங்களா, அந்த லாரியில் இவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்னு கணக்கு, இந்த இவ்வளோ டன் நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கோன்ட்டு ஒரு அரசுக்கும் கணக்கு. அதுதான் அதை வச்சு தான் அந்த கான்ட்ராக்டருக்கும் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. இவ்வளோ குப்பையை நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க அந்த கணக்கை காமிப்பாங்க. இது கொண்டு போயிட்டு அங்கே பெருங்குடியில் கொட்டினோடனே ஒரு ஜோன் கிட்டத்தட்ட ஒரு 14 ஜோன் இருக்குது சென்னையில், சென்னை மாநகராட்சி. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது கொண்டு போயிட்டு இந்த ஒரு 7 ஜோனலோட குப்பையை அங்கே தான் பண்ணுவாங்க. 7 10 ஜோனலுக்கு, ஏன்னா அவ்வளோ பெரிய கிடங்கு அது. அங்கே கொண்டு போய் கொட்டுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு ஜோனுக்கு ஒரு 4 லாரின்னு வச்சுக்கோ, பெரிய டாரஸில் ஒரு 4 லாரி வருது, குறைஞ்சது 4 லாரின்னு வச்சா கூட ஒரு 10 ஜோனுக்கு 40 லாரி
40 லாரி எங்கே கடல் மாதிரி எங்கே எந்த லாரி கொண்டு போய் கொட்டினான்றது தெரியாது. இப்போ இந்த பகுதியில் இந்த நாளைக்கு இந்த லாரி அந்த பகுதியில் என்னென்ன லாரி வந்துச்சு, எங்கேருந்துலாம் போச்சுன்னு சொல்லி அவங்கள விசாரித்து ஒரு உத்தியோகமாக இந்த இடத்துல பிணங்கள் இருக்கலாம், இந்த இடத்துல இந்த பிணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடுதல் வேட்டை வந்து நடந்திருக்கு. அந்த பெண்ணோட பாடியை தேடி எடுத்து கிடச்ச பின்னாடி தான் இந்த விசாரணையில் அடுத்த கட்ட திருப்பமும் கிடைக்கும். இதில் சிலர் சொல்கிறாங்க உடலை வந்து ஒரே உடலாக போட்டால் தானே கண்டுபிடிப்பாங்க, வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு உடல் பாகங்களை போட்டிருந்தா அதுதான் போலீஸார் தேடுறதுக்கு சிரமமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இல்லை இதில் நீங்கள் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணி தெளிவாக வந்து நைட்டெல்லாம் அந்த பிணத்தோடு தூங்கிட்டு மறுநாள் என்னென்னு பிளான் பண்ணிவிட்டு மறுநாள் திருப்பி இவங்க இருந்திருக்காங்க. அருந்துட்டு இது எப்படி எல்லாம் ஏன்னா ஹாலிடேனால கொஞ்சம் இதுவாகுது இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை நைட் அவன் கரெக்டாக பிளான் பண்ணுறான் பாருங்க. கொண்டு போயிட்டு எதையும் வெட்டலை. என்ன வெட்டியிருந்தா நீங்கள் கௌரவகுமாரை வெட்டியிருந்தோம் இல்லையா, இந்த அந்த குழந்தைய வெட்டி போட்டிருக்கலாம் இல்லையா, தெரியாமல் பண்ணணும். அப்படி வரல. இப்போ என்ன பண்ணுற, கட்டி கொண்டு போய் வேறு திசையில் போடுறான். இது வந்து முதல் குற்றமாக இருக்குமான்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. அதான் கேட்கலான்றது. அவங்களுக்கு குற்றப்பின்னணி எதுவும் இருக்கா? கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் பண்ணுறான் அப்படின்றப்ப அவர் தெரிஞ்சவன், ஒரு பழகினவன். ஏன்னா ஒரு ட்ரெயினில் நீங்கள் கொஞ்சம் தூரம் போகிறீங்கன்னா ஒருத்தர்கிட்ட பழகிட்டா டக்குன்னு உங்களுக்கு ஒரு உதவி என்ன நம்ம டப்புன்னு பண்ணுறோம். ஒரு பேக் எடுத்து கொடுங்க, இது பண்ணுங்க, சின்ன ஹெல்ப், ஒரு தண்ணி கொடுங்க அப்படின்னா கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு சின்ன கொஞ்சம் தூரம் பயணத்துக்கு. இவங்க கூட பல நாட்கள் வந்து பல மாதங்கள் வேலை செஞ்சுருக்கான். அதுவும் இவனும் வந்து பீகார்காரன், இவனும் பீகார்காரன். அந்த ஊர் ஒற்றுமையாச்சும் இருக்கும். இப்போ அது கூட இல்லை. ஒரு நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வடநாட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுறப்போ ஒரு வடநாட்டுக்காரன் வந்து அவனுக்கு துணையாக வந்து சப்போர்ட்டுக்கு வருவானுங்க. அந்த மாதிரி சேர்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் இவன் வந்து அந்த எதுலேயுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பண்ணுறான் அப்படின்றப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அதுவும் அவ்வளோ தெளிவாக வந்து பண்ணிவிட்டு இந்த காரியத்தை பண்ணுறதுனால அதுவும் அவன் செலக்ட் பண்ணிக்க இடம் பாருங்கள், எந்தெந்த இடத்துல போட்டிருக்கான்னு பாருங்கள். அடையாருக்கு கொண்டு போகிறான் ஒரு பாடியை, இன்னொன்று கொண்டு போய் பக்கிங்ஹாம் கெனலில் போடுறான், இவங்களுக்கு கொண்டு போய் அதில் போடுறான், அந்த மூட்டைக்கு அது மாதிரி போடுறான். இது கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போய் இது பண்ணதுனால இது ஒரு டவுட் இருக்குது. இப்போ இந்த குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டதை 5 பேரை போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் இவ்வளோ விஷயங்களும் வெளில வந்திருக்கு. அப்போ வெறும் 5 பேர் மட்டும்தானா, அல்லது அவங்க சம்மந்தப்பட்டவங்க எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிருக்கும் வாய்ப்பு இருக்கா? ஒரு கட்டத்தில் 9 பேர் சொன்னாங்க, அப்புறம் 5 பேர்னாங்க, இப்போ 3 பேர்ன்றாங்க. இப்போ என்னென்ன விஷயம்னா இது எதுவுமே வந்து வெளியே போலீஸாலையும் சொல்ல முடியாத விஷயங்கள். ஏன்னா அந்த பெண்ணோட உடல் கிடைக்கிற வரைக்கும் இது பிரச்சனை இருக்குது. அது கிடைச்சாதான் அடுத்த கட்ட விசாரணைக்கே இந்த வழக்கு வந்து நகரும். இல்லைன்னா அது அந்த பிணம் கிடைக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழ்நிலை தான். அவனுக்கு உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்ற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா அந்த பிணம் கிடைச்ச பின்னாடி தான் இந்த விசாரணையில் அந்த பெண்ணுக்கு என்னென்ன கொடுமை நடந்திருக்குன்றது அந்த தரவுகள் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து சொல்லும். அதில் எடுத்த பின்னாடி தான் இவங்க திருப்பி மறு விசாரணைக்கு வந்து போலீஸ் காவலில் எடுத்து இவங்களை விசாரிக்கிறப்போ கிளியர் கட்டாக எல்லா விஷயமும் வந்து வரும். அப்போ தான் வந்து காவல் ஆணையர் வந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து இதுவும் ப்ரெஸ் மீட்டும் கொடுப்பாங்க. அப்போ விஷயங்களை சொல்லுவாங்க, நம்மளோட டவுட்டுகளும் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிட்டுருக்கு. இப்போ தேடுதல் வேறு இரவு பகலாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அது சாதாரண இல்லை. மொத்த குப்பையை அங்கே போடுறப்போ நம்ம அந்த சைடு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனாவே அந்த ஸ்மெல் வரும். அங்கே உள்ளே போய் தேடுறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ குப்பையை போட்டு கிளறிட்டு இருக்காங்க. இப்போது நைட்டும் பகலமாக வந்து தேடிட்டு இருக்காங்க. இதில் இந்த குப்பைன்னு சொல்கிறப்ப இந்த படத்தில் தான் நம்ம பார்ப்போம். அங்கே வந்து உடல்கள்லாம் அதாவது கொலை செய்து தூக்கி வீசுகிற மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த செய்தி உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னா இப்போ பெருங்குடியில் இந்த மாதிரி எதுவும் வரலாறு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? பல இந்த மாதிரி கொலை சம்பவங்கள் எதுவும் அங்கே நடந்துருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல் லிமிட்டில் வரும் ஒரு பகுதி, இன்னொரு வந்து துறைப்பாக்கம் லிமிட்டில் வரும். அப்போ அந்த பள்ளிக்கல் லிமிட்டில் இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட இடுப்புக்கு கீழே இருக்கிற ஒரு இதுவும் ஒரு கை கிடைக்கிது, தலை கிடைக்கல. அதுலேயும் இந்த கேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்போ அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 வருஷம் கொரோனாக்கு முன்னாடி அப்படி நடத்துமோ அந்த கேஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹேண்டில் நம்ம அந்த பிரத்யேக படங்கள்லாம் நமக்கு தான் கிடச்சிச்சு ஒரு சோர்ஸ் மூலயமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டர் கன்னியாகுமரி போகிறான். அவன் வந்து ஒரு சின்ன ஒரு வயசில் ரொம்ப சின்ன பொண்ணை இது பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரான். பண்ணிட்டு வந்த பின்னாடி அந்த பொண்ணு வந்து நடிக்க வைக்கிற மாதிரி பண்ணுறான். அப்போ இங்கே வேறு பழக்க வழக்கங்கள் வரப்போ ஒரு கோபத்தில் இவன் வந்து இந்த மரம் இருப்போம்ல மிஷின், அந்த மிஷினை கொண்டு வந்து அதை வந்து போட்டு அந்த பொண்ணு கொடூரமாக பீஸ் நீங்கள் கேட்டிங்களே அந்த மாதிரி பீஸாக துண்டாக எடுத்து தலையை மட்டும் கொண்டு போயிட்டு வேறு அந்த நம்ம காசி தேட்டர்கிட்ட ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல அந்த இதில் அடையார் பாலத்து கீழே போட்டு மீதியெல்லாம் கொண்டு போயிட்டு குப்பையில் போட்டு கட்டி போட்டான். இது போய் குப்பை போகிறப்போ அப்போ குப்பை தரம் பிரிப்பாங்க. அந்த இடத்துல வந்து இது பிரிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில இதெல்லாம் சேகரிப்பாங்க. எதாவது பிளாஸ்டிக்கு, இரும்பு, செம்பு அது மாதிரி எதனா கிடைக்குதா அப்படின்ற மாதிரி தேடுவாங்க. அவங்க கண்ணில் இது பட்டு இது வந்து போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு அந்த போலீஸ் வந்து அது விசாரணைக்கு எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தா அது பின்னாடி அவன் மாட்டினது அந்த கொடூர கொலை வெளியே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு தகவல்
ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்கன்னா நம்ம போரூர் எல்என்டி இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குப்பை தொட்டி, இதே மாதிரி மாநகராட்சியோட குப்பை தொட்டி, அதில் தலையே இல்லாமல் முண்டமாக தலைக்கு கீழே ஒரு பெண்ணோட பாடி வந்து கிடச்சிது. அது பார்த்திங்கன்னா நிர்வாண நிலையில் கிடச்சிது. இதில் ஒரு பெரிய ஒற்றுமைன்னு பார்த்திங்கன்னா, அந்த டைரக்டர் மாட்டினாலே ஒரு கேஸு, அதே போல் ஒரு டாட்டூ வந்து தான் வச்சு தான் அந்த பெண்ணையை கண்டுபிடிச்சாங்க. அது வந்து இல்லை, இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது முதல் காரணம் வந்து, இப்போ வெளி மாநிலத்துலேருந்து ஒரு நபர் இங்கே வேலை தேடி வராரு, ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு அப்படின்னா அவரோட தரவுகளை வாங்கி வைக்கணும். அதாவது அவரோட ஐடி கார்டு, அவங்களோட ப்ரூஃபு, அவங்களோட செல் நம்பரு, எங்கேருந்து வரீங்க, இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சீங்க, அந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன். ஒரு சில கம்பெனிங்களாம் நீங்கள் போனீங்கன்னா வெரிஃபிகேஷன் வாங்கிட்டு போகணும், போலீஸ் வெரிஃபிகேஷன். இப்போ தமிழ்நாட்டில் சீராக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து யாருன்னா ஒரு வேலைக்கு போகிறாங்க, இப்போ ஒரு ஏர்போர்ட்டில் நீங்கள் வேலைக்கு போகிறோன்னா அந்த வெரிஃபிகேஷன் இருந்தால் தான் உள்ள குற்றப்பின்னணி எதுவும் இல்லைன்னா தான் அந்த ஏர்போர்ட்டு ஒரு முக்கியமான கம்பெனிகள் இங்கெல்லாம் ஒரு நீ கான்ட்ராக்ட் வேலைக்கு போனால் கூட அந்த மாதிரி இருக்கும். இது வந்து முழுமையாக வந்து பண்ணணும். மற்றவங்களும் இப்போ ஒரு கட்டிட வேலைக்கு வராங்க அப்படின்னா அங்கே ஏதோ கொலை பண்ணிவிட்டு திருடு பண்ணிட்டு இங்கே வரான். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்ச நாள் அப்படியே பார்த்து நோட்டை விட்டு டக்குன்னு அந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கு. பண்ணுறது இது. ஆனால் கவர்மெண்ட் கெட்ட பேர் வந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு, சீமான் கொடுத்துருக்காரு, அன்புமணி ராமதாஸ் இப்போ இங்கே தான் பிரச்சனை, இப்போ தான் நடக்கிற மாதிரி பேசுகிறாரு. இப்போ கடந்த 2 விஷயம் சொன்னது வந்து ஏடிஎம்கே பீரியடில் நடந்துச்சு. அப்போல்லாம் இவரோட குரலே வரல வெளியில். யார் அன்புமணி ராமதாஸோ இதே சீமானெல்லாம் அப்போல்லாம் பேசலை. இப்போ இவர் ஸ்டாலின் ஆட்சின்ற உடனே இவர் முதல்வர் வந்து குறை சொல்கிறது இது ஒரு, ஏன்னா எலெக்ஷன் டைம் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது, அரசியலே படுத்தக்கூடாது. ஃபஸ்ட்டு நடந்தது வந்து அவங்களுக்குள்ளே தான். அவங்க பீகார்காரங்க, வடநாட்டுக்காரங்க, செஞ்சவன் வடநாட்டுக்காரங்க வந்து பண்ணுறான். அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கணும். புரியுதுங்களா? இதில் எங்கேயுமே தமிழர்களுக்கு இதுக்கு எதுவுமே சம்மந்தம் கிடையாது. நீங்கள் பிழைக்க வரீங்க, ஒரு வேலை செஞ்சு இது பண்ணுறீங்க வரீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபேஸ்புக் மூலமாக ஒரு சிலர்லாம் ஃப்ரெண்ட் ஆகிருக்காங்க. வடநாட்டில் இருந்து கல்கட்டாலலாம் 2000 ரூபா மாத சம்பளத்துக்குலாம் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு நாளைக்கு 1500 ரூபா 2000 எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க வந்துட்டு ஒரு வாழ்வியல் ஒரு வாடகை வீடு போகிறாங்கன்னா ஏற்கனவே நிறையா ரெண்டல் இதில் வந்து இது சேர்த்த சொல்லியிருக்காங்க. யார் உங்கள் வீட்டில் வாடகை இருக்கா என்னன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் வந்து நான் உங்களோட தரவுகளை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யாரும் செய்யல. அதே போல் வேலைக்கு வராங்க, அப்படி கான்ட்ராக்டர் வராங்கன்னா நீங்கள் அவங்களோட டீட்டெயில் வாங்க. இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுங்க, கட்டாயம் கொடுத்தா தான் வேலைன்னு நீங்கள் வாங்கி வைங்க. கான்ட்ராக்டர்கிட்ட இந்த இது நம்பர் இருக்கும். யாரை நீங்கள் தங்க வைக்கிறீங்க, நாளைக்கு ஒரு தீவிரவாதியை கூட தங்க வச்சுட்டு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் கவர்மெண்ட் மேலே போடுறதா? தப்பு எங்கே நடக்குது? அது இது பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஒரு கணக்கெடுப்பும் இல்லை. எத்தனை பேர் உள்ள சொல்கிறாங்க, கவர்மெண்ட் சொல்லிட்டு தான் இருக்குது. நம்ம சம்மந்தப்பட்ட அந்த யார் அந்த சிபிடியில் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அந்த இது வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் தானே அவன் தான் ஃபஸ்ட்டு குற்றவாளின்னு சொல்லணும். ஏன் இந்த மாதிரி ஆள் உள்ளே விட்றான்? ஏன் வெளியாளுங்களை எப்படி வந்து தங்க வைப்பா? நீ கவர்மெண்ட்டோட பாலிடெக்னிக் அந்த இடத்துல நீங்கள் தங்க வைக்கிறீங்க, சரி இது இருக்குது, அந்த இடத்துல மாணவிகள் இருக்காங்க, ஏதோ ஒரு மாணவியை பிடிச்சி ஏதோ பண்ணானா ஒரு தமிழ்நாடு மாணவி எங்கே கிளாஷ் ஆகும்? அப்புறம் போய் வடநாட்டுக்காரன் இவங்க அடிக்கிறது. அதுக்கு காரணம் எங்கே ஆரம்பிக்குது நீங்கள் பாருங்கள் இல்லையா? அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த தவறுகளுக்கான நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி அதுதான். இந்த மாதிரி நடந்து தவறுக்கான சூழ்நிலையில் தான் போய் இவங்க மாட்டுறாங்க. இப்போ வந்து அந்த இடத்துல கதனா கூட தெரியாது, கேட்கல யாருக்கும். இது இவங்க இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணி இந்த மாதிரி வெளியே வந்தது. இப்போது இந்த ஒரு கௌரவ்குமாரோட வழக்கு போல் ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு இன்றைக்கி. இந்த மாதிரி எத்தனை வடநாட்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? நீங்கள் வந்து இந்த சைடு போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரக்கடம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சண்டே மார்க்கெட்டில் அவ்வளோ பேர் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குமா, நம்ம எங்கன்னா பீகார் சைடு இருக்குமான்ற மாதிரி ஒரு கேள்வி எழுவும் நமக்கு. அந்த மாதிரி அவ்வளோ பேர் வந்து அங்கே வந்து மார்க்கெட்டில் சுற்றி அவங்க இந்த சைடு கேளம்பாக்கம் போங்க, நாவலூர் போங்க, அந்த சண்டே மார்க்கெட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இல்லை எங்கேருந்து வரான், யார் என்ன ஏது யாருன்னா தெரியுதுங்களா? ஒரு விஷயத்துலேயும் பாருங்கள், வடநாட்டு சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் இருந்தாலும் போன பின்னாடி தான் நம்ம பிடிக்கிறது அவங்கள. ஏன் நீங்கள் வேலைக்கு சேர்றப்போ அவன் டீட்டெயில் வாங்கி வச்சு வேலை கொடுங்க. யார் வெளியால் நீ ஏன் தங்க வைக்கிற? உள்ள கவர்மெண்ட் இடத்துல எங்கே தங்க வைக்கிறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு ஏன் தங்குறீங்க? வேலையை செஞ்சால் கூட நீங்கள் ஏன் தங்குறீங்க அங்கே? அப்போ யார் அந்த கான்ட்ராக்ட் தானே ஃபஸ்ட்டு அந்த கான்ட்ராக்டை பிடிச்சி அவனுக்கு ஒரு தண்டனை கொடுங்க. அடுத்து எந்த கான்ட்ராக்டும் பண்ண மாட்டான். அந்த மாதிரி யார் தங்க வச்சுருக்கான் பாருங்க. அதே போல் வடநாட்டுக்காரர்களும் தங்க வச்சுருப்பாங்க. ஒரு இன்னமும் மிருகங்கள் அடைக்கிற மாதிரி மிருகம் கூட செத்து போயிடும். அதாவது இந்த வெயில் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக அவங்க வேலை செய்ய தான் வராங்க. எல்லோரும் குற்றவாளியும் கிடையாது இந்த விஷயத்தில். ஏதோ ஒரு 5% பண்ணுறாங்க, 10% பண்ணுறாங்கன்னா இது பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா அது குற்றப்பின்னலேருந்து வராங்க, திடீர்னு ஒரு விஷயத்தை பெருசாக பார்க்குறான்றப்போ அந்த மாதிரி நடக்குது. சரிங்களா? அந்த சூழ்நிலையும் அவன் குற்றம் பண்ணுறதுக்கு காரணம். அவனை போட்டு ஒரு நாய் அடைக்கிற மாதிரி வச்சு ஒரு இரும்பு தகடை போட்டு அதிலே செவரு, அதிலே இது பாத்ரூம் வசதி, எது அடிப்படை வசதியாக இருக்காது. ஆனால் அவ்வளோ மெட்ரோ ட்ரெயின் வேலைக்கும் பெரிய பெரிய கட்டடங்கள் இன்றைக்கி வரதுக்கும் அவன் நிறைய பேர் நம்ம ஆளுங்க இப்போ தமிழர்கள் நம்ம குறைஞ்சிட்டாங்க. அந்த இந்த வேலை செய்யறதுக்கு அவன் வரான்னா ஏன் வரான்? நீங்கள் செய்யல. அவங்க நம்மளோட இது அதாவது என்ன சொல்கிறது, நம்மளோட கட்டமைப்பும் நம்மளோட வருமானம் வந்து உயர்றதுனால அந்த வேலைகளுக்கு படிச்சுட்டு நம்ம நல்ல இதுக்கு போகிறோம். தமிழகம் முன்னேறிட்டு போகுது.
அவன் வேலை அங்கே அந்த ஊரில் இல்லை, பின்தங்கி இருக்காங்க. அவன் இங்கே வந்து வேலைக்காக பிழைக்கிறாங்க. ஏன்னா இதே தமிழ்நாட்டிலேருந்து நம்ம டெல்லிக்கும் மும்பைக்கும் வேலைக்கு போன காலங்கள்லாம் இருக்குது, புரியுதுங்களா? அதுபோல் தான் அவன் வந்து நம்ம நாட்டில் இங்கே வளம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கேருந்து இங்கே வரான். உத்தரப்பிரதேஷ் எங்கே இருக்குது, டெல்லி பக்கத்தில் இருக்குது, அங்கே போல் டெல்லியை விட வருமானம் இங்கே நல்லா இருக்குது, பாதுகாப்பாக இருந்தால் இங்கே வராங்க. ஒரு நாற்று நடுற வேலைக்கு கூட வடநாட்டுக்காரங்க இன்றைக்கி பார்க்குறோம். நம்ம ஒரு எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க, எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. அதை நம்ம குறை சொல்ல. இதில் வந்து வடநாட்டுக்காரனா தென்னாட்டுக்காரனான்னு கிடையாது. இது வந்து பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் நம்மளும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா தான் கவர்மெண்ட் வந்து சீரான அர்த்தம். சும்மாவே கவர்மெண்ட்டை குறை சொன்னால் இந்த இஷ்யூவில் எப்படி? ரொம்ப நன்றி. நான் இந்த விஷயத்தில் இது வரைக்கும் வெளிவராத பல தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.